நக்கி பிழைப்பவர்களுக்கு நல்லது தெரியுமா கெட்டது தெரியுமா என்று சொல்வார்கள். பொய்யை உறக்க பேசினால் நகைப்பு வரும். உண்மையை உறக்க பேசினால் மட்டுமே அதில் உயிர்ப்பு இருக்கும், மற்றவர்களின் ஈர்ப்பு இருக்கும். நேற்று ஒருவர் தமிழக சட்டசபையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்று சொல்லக்கூடும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொய்யை உறக்க பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டில் நிகழ்ந்த நீட் மரணங்களின் 13 பேரின் மரணத்திற்கு காரணம் திமுக தானா? அவர்கள்தான் காங்கிரஸ் ஆட்சியில் அங்கம் வகித்து நீட்டை வரவைத்துவிட்டு இப்பொழுது நாடகம் ஆடுகிறார்களாம். மத்திய அரசாங்கத்தில் ஒரு அங்கமாகத்தான் திமுக இருந்ததை தவிர முழுமையான ஆட்சி அதிகாரம் கொண்ட கட்சியாக இல்லை. அப்படி இருக்கும் பொழுது 2007ஆம் ஆண்டு காங்கிரஸ் அரசால் இந்தியா முழுவதும் நீட் தேர்வு அறிமுகப்படுத்துகிறது. அதை அறிந்த தமிழக முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள் மிகவும் கடுமையாக கோபம் கொண்டு காங்கிரஸ் அரசாங்கத்திற்கு அதன் தலைவராக இருந்த சோனியா காந்தி அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். என்னுடைய ஆளுகைக்குட்பட்ட தமிழ்நாட்டில் நான் நுழைவுத் தேர்வை ரத்து செய்துவிட்டேன். 12ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் அடிப்படையிலே என்னுடைய மாநில மாணவர்களுக்கு நாங்கள் மருத்துவக் கல்லூரிக்கான இடங்களை ஒதுக்கீடு செய்து கொண்டிருக்கிறோம். எனவே என்னுடைய ஆளுகை உட்பட்ட தமிழ்நாட்டில் எந்த ரூபத்திலும் நீட் என்பது வரவே கூடாது என்று ஒரு காட்டமான கடிதத்தை எழுதுகிறார். அதன் பிறகு சோனியா காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் விலக்களித்து ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. அதனால் 2014ஆம் ஆண்டு வரை இந்தியாவில் சோனியா காந்தி காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும் வரை தமிழ்நாட்டில் நீட் எக்ஸாம் வரவில்லை. அதற்கு பின்போ 2011ஆம் ஆண்டு ஆட்சி அமைத்த ஜெயலலிதா அம்மையாரும் கூட நீட் எதிர்ப்பு கொள்கையில் கலைஞரின் கொள்கை முடிவை பின்பற்றினார். அவர் உயிரோடு இருக்கும் வரை தமிழ்நாட்டில் நீட் என்பது வரவே இல்லை. 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. அதில் அகில உலக மாவில்லாமல் எண்ணெய் இல்லாமல் வாயால் வடை சுடும் திரு மோடி அவர்கள் பிரதமராகிறார். அதன் பிறகு உச்சநீதிமன்றத்தில் ஒரு சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டிலும் நீட்டை அறிமுகம் செய்யப்பட வேண்டும் என்று. அதன் பிறகு இங்கே உள்ள அடிமை அரசாங்கங்கள் ஜெயலலிதா இறந்த பிறகு ஜெயலலிதா எதிர்த்து வந்த அனைத்து திட்டங்களிலும் எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் மத்திய அரசின் உத்தரவுப்படி உடனுக்குடன் கையெழுத்திடுகிறார்கள். அதேபோல் தமிழ்நாட்டிலும் நீட் அமல்படுத்தப்படுகிறது 2015ஆம் ஆண்டு 16ஆம் ஆண்டுகளில். அப்பொழுது தமிழ்நாட்டின் சட்டசபையில் அனைத்து கட்சிகள் சார்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசாங்கத்திற்கு ஜனாதிபதிக்கு அனுப்பப்படுகிறது. ஆனால் அதற்கு அவர்கள் ஒரே மாதத்திலே பதில் சொல்லிவிட்டார்களாம், திருப்பி அனுப்பிவிட்டார்களாம். ஆனால் இந்த அடிமை அரசாங்கம் அதன் தலைவராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி நேற்று வீரவேசமாக சட்டசபையில் முழங்கினாரே, அவர் எந்த பதிலும் வெளிப்படையாக சொல்லவில்லை. நாம் அனுப்பிய சட்டசபையில் ஏகோபித்தமாக தீர்மானம் நிறைவேற்ற அனுப்பிய மசோதா மத்திய அரசிடமிருந்து திரும்பி வந்துவிட்டது என்று அவர்கள் சொல்லவே இல்லை. அதற்கு பதிலாக பியூஷ் கோயலிடம் என்ன சொல்லியிருக்கிறார்கள், தமிழில் நீட் எக்ஸாம் நடத்துங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். இதை கிட்டத்தட்ட 18 மாதங்கள் எந்தவித பதிலும் வரவில்லை என்பதை உணர்ந்த சென்னை உயர்நீதிமன்றம் ஏன் மத்திய அரசாங்கத்திடம் எந்த பதிலும் வரவில்லை என்று கேள்வி எழுப்பப்படும்போதுதான் மத்திய அரசாங்கம் சொல்கிறது, நாங்கள் 17 மாதங்களுக்கு முன்பாகவே அந்த மசோதாவை திருப்பி அனுப்பிவிட்டோம், இது எங்களால் முடியாது, தமிழ்நாட்டுக்கு மட்டும் விலக்கு அளிக்க முடியாது என்று சொல்லிவிட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். இதுதான் நடந்த உண்மை. ஆக 2007ஆம் ஆண்டிலிருந்து 2015-16ஆம் ஆண்டு வரை ஜெயலலிதா உயிரோடு கலைஞர் ஆட்சி முடிந்து ஜெயலலிதாவின் ஆட்சியிலும் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் வரை தமிழ்நாட்டில் நீட் அறிமுகப்படுத்தப்படவில்லை. அதற்கு பிறகு இந்த அடிமை முதல்வர்கள் ஆட்சி அமைத்த முதல்வர்களாக வந்த பிறகுதான் நீட் புகுத்தப்படுகிறது. அதில் தோல்வியடைந்த 1176 மதிப்பெண்களை பெற்ற அனிதா தன்னைத்தானே மாய்த்து கொள்கிறார். இப்படித்தான் நீட்டின் கொலைகள் ஆரம்பமாகிறது. நீட்டின் முதல் கொலை அனிதா, அரியலூர் அனிதா. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 13 மாணவர்கள் இதுவரை கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதை பற்றி சட்டசபையில் பேசும்போது நேற்று முன்தினம் நீட்டினால் கொல்லப்பட்ட மாணவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி சட்டசபையில் அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்த பொழுது அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறது இந்த அடிமை அரசாங்கம். அலுவல் ஆய்வுக்குழுவில் அது பற்றி முடிவு செய்யப்படும் என்று மறுதளித்திருக்கிறார்கள். பின்பு நேற்று வீராவேசமாக பேசிய முதல்வர் சொல்லியிருக்கிறார், தமிழ்நாட்டில் நடந்த நீட் கொலைகளுக்கு அனைத்துக்கும் காரணம் திமுக தான் என்று வீராவேசமாக பொய்யை முழுகிறார். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமான் என்று சொல்வார்கள்.
இவர் எப்படிப்பட்ட எத்தர், எப்படிப்பட்ட பொய்யாளி என்றது ஊர் உலகக்கே தெரியும். சாத்தான்குளம் பென்னிக்ஸ் அண்டு ஜெயராஜ் கொலையில் எந்த உடற்கூறு ஆய்வுகளும் நடத்தப்படாத நிலையிலே கூட அவர்கள் மூச்சுத்திறனாக இறந்து போய்விட்டார்கள் என்று சொன்னவர் தானே இந்த உலக மகா பொய்யர் இந்த எடப்பாடி பழனிசாமி. தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறை களங்கம் ஏற்பட்டக்கூடாது என்பதற்காக, தந்தை மகனை அடித்து கொன்ற காவல்துறையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக எந்த விதமான லட்சியம் இல்லாமல், எந்த விதமான இரக்கமும் இல்லாமல் பொய் சொன்னவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி. அவர் அப்படித்தான் பேசுவார். நேற்று பொய் புலியிருக்கிறார். அவர் பொய் சொல்கிறார் என்பது தமிழ்குரு நல்லுலகத்தில் அனைத்திற்கும் தெரியும், அனைவரும் அறிவர். 2007க்கும் 2020க்கும் 13 ஆண்டுகள் தான். இப்பொழுது நாம் டிஜிட்டல் யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்டர்நெட், அனைத்து செய்தி சேனல்கள் அனைத்து விழுந்து கொண்டிருக்கின்றன. அப்படி இருந்தும் கூட கூசாமல் பொய் சொல்லும் இவரை நாம் என்னவென்று சொல்வது? எத்தர்களின் காலம் முடியப் போகிறது. அவர்களின் ஆட்டம் முடியப் போகிறது. காலம் வெகு துறையில் இல்லை. இன்னும் 8 மாதங்கள். 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் நடைபெறும் சட்டசமன்ற தேர்தலில் இவர்கள் துறை தெரியப்பட வேண்டும். நிச்சயமாக துறை தெரியப்படுவார்கள். இவர்களின் ஆட்டம் அடங்கும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. இவர்களின் இப்போதைய ஒரே குறி என்பதெல்லாம் இருக்கும் வரை சம்பாதிக்க வேண்டும், பாக்கெட்டுகள் நிரப்பிக்கொள்ள வேண்டும். கொரோனா காலத்தில் மட்டும் 7,500 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறார்களாம் கொரோனா நோயாளிகளுக்கு. அதாவது ஹோம் குவாரண்டைன் என்பதற்கு மட்டுமே எத்தனையோ 250 கோடி என்னமோ செலவு செய்திருக்கிறார்களாம். இது என்ன கணக்கு என்று தெரியவில்லை. இப்படியெல்லாமா கொள்ளையடிப்பார்கள் என்று இருந்தால் என்ன சொல்கிறது? இவர்களின் ஆட்டம் முடியப் போகிறது. அடுத்து வருகின்ற அரசு கழக அரசு அமையும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு அமையும். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக என்று தமிழ்நாடே அவருடன் காத்திருக்கிறது. நல்லதே நடக்கும் என்று இருப்போம். பொய்யர்களின் ஆட்டத்திற்கு முடிவு கட்டுவோம். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மறந்துடாதீங்க, 2021ஆம் ஆண்டு தேர்தல் வருது. இந்த அடிமை அரசாங்கம் ஒழிக்கப்பட வேண்டும். அதற்கான முயற்சிகளை, முன்னெடுப்புகளை நான் இப்பொழுதே செயல்பட தொடங்க வேண்டும். செயல்படுவோம், வெற்றி பெறுவோம். நன்றி.